13 டிசம்பர் ரஷ்யா வெறித்தனமான அட்டாக். மொத்தம் 450 ட்ரோன்கள், 30 மிசைல். ஜெலன்ஸ்கி அவர்கள் கதற ஆரம்பிச்சுக்கிறார். அதுவும் குறிப்பா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுலயும் தெற்கு பகுதி, உக்ரைனோட தெற்கு பகுதிகளில் ஹெவியான அட்டாக்ஸ் நடத்திக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத கொந்தளிச்சுக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அதுவும் உக்ரைனோட தெற்கு பகுதினா கெர்சன், ஒடசா. ஸோ இது எல்லாம் ஹெவியா அட்டாக் நடந்திருக்கு. பல தாக்குதல்கள் ஒடசா பகுதியில, பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒடசா பகுதி கெர்சன்ல அடிபட்டிருக்கு. அதுவும் கெர்சன் வந்து பண்ணா 2 பகுதியா பிரிஞ்சிருக்கு. ஒரு பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இன்னொரு பகுதி கெர்சன் வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் கதறியிருக்கிறாரு. அதுவும் ரிவ்ரோகிராட், மிக்கலைவ்கா, ஒடசா, சுமி, கர்கிவ், கெர்சன், ஸோ அப்புறம் செர்னிஹிவ் ஒப்லாஸ்ட். ஸோ இது எல்லாமே அப்படியே ஃப்ரண்ட் லைன் டவுன் கீழே இருந்து ஒடசால இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மிக்கலைவ், அதுக்கப்புறம் கெர்சன், அப்படியே இந்த ஃபுல் ஃப்ரண்ட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பண்ணால் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறதோட செய்திகள் வருது. ஏன் ரஷ்யா இது போல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃப்ரண்ட் லைன் டவுன்ல குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதாவது ரஷ்யா மேசிவா ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணி ஒரு சைடு புஷ் பண்றாங்க. ட்ரோன் யுகம் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா மேசிவா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் படைகளை குமிச்சு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணாலே இழப்புகள் இருக்கும். இந்த ட்ரோன் யுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது போல செய்யறது தப்பு. ஸோ அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து பண்ணா ரஷ்யா தப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. இது உக்ரைன் அப்படிதான், ரஷ்யா அப்படிதான். யாரா இருந்தாலும் இதுக்கு மேலே இப்படிதான் செய்ய முடியும். இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக படையா கிளம்புனாங்க அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க ட்ரோன் வச்சு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுல ஒரு காரணம் ட்ரோன், இன்னொரு காரணம் மக்கள். ஸோ மக்கள் வந்து அங்க இருக்கிறதுனால உயிர் சேதங்கள் அதிகமா ஏற்படும். இப்ப இது போல கரண்ட் தட்டுப்பாடு இந்த ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ்ல அதிகமா போயிருச்சு அப்படிங்கும்போது ஒடசா பையன்லாம் நிறைய வீடியோஸ் வருது. இந்த கரண்ட் இல்ல அப்படின்னா இந்த உக்ரைன்ல எல்லாம் என்ன நடக்குன்னா தண்ணி இருக்காது, வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ஹீட் பண்ண முடியாது. ஹீட் வந்து கண்டிப்பா வேணும். இந்த ஹீட்டர்லாம் ஜென்ரேட் பண்ணதுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டிங்க தேவை. ஸோ கேஸுங்கிறது ரொம்ப தேவை. ஸோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல மக்கள் வாழக்கூடிய அத்தியாவசிய தேவை. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா போர்வை இருந்ததுன்னா போத்திட்டு வெளியே படுத்துக்கலாம். டிசம்பர் படுக்க முடியாது, அது வேற கதை. பட் ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது போல ஜிம் பாடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நைட்லாம் பண்ண ரோட்ல தான் படுத்துட்டு இருப்பாங்க. சில நபர்கள் இந்த கைத்து கட்டல் எல்லாம் போட்டு நல்லா அப்படியே காத்து வாங்கிட்டு அப்படியே ஜாலியா படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வந்து உக்ரைன்லாம் படுக்க முடியாது. அவ்வளவுதான், போய் சேர்ந்துட வேண்டியதான். அந்த அளவுக்கான கடும் குளிர் வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு இருக்கும். மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது போல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உக்ரைனோட அரசாங்கம் ராணுவத்தினால அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்பரா தேவைப்படக்கூடிய இந்த கரண்ட், ஹீட்டு, வாட்டர் இதெல்லாம் கொடுக்க முடியலைன்னா மக்கள் என்ன செய்வாங்க? மாசிவா அந்த ஃப்ரண்ட் லைன் டவுன்ல இருந்து வந்து பண்ண இவாக்குவேட் ஆகி அவங்களே போக ஆரம்பிச்சிருவாங்க பத்திரமான பகுதிகளுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த டெனிப்போர் ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அதோட கிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகிறதுனால கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வின்டரை சமாளிக்க முடியாம அதிகப்படியான மக்கள் வெளியே போயிடுவாங்க. மக்கள் வெளியே போயிட்டா இருக்கிறது எல்லாம் யாரு என்ன ஏதுங்க தெரியும். அடி உழுகிறது எல்லாம் உக்ரைனோட ராணுவத்துக்கு தான் அப்படிங்கிறது போல விடுவோம். ஏன்னா மக்களை கேடயமா பயன்படுத்துறது அப்படிங்கிறது முடியாது. ரஷ்யா நினைச்சாங்கன்னா எந்த குண்டுகள் வேணாலும் போடலாம். ஏன்னா பாம்பர் விமானங்கள்லாம் இன்னும் உள்ள வரல. தொலை தூரத்துல நின்று அப்படியே 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இருந்து 1-2 பாம்பு போட்டு இருக்கிறதுக்கே இந்த மாதிரி பாம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வேற மாதிரி ஆகி போயிடும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்லையாப்பான்னு கேட்டீங்கன்னா அதான் கோல்டு, அலுமினியம், பிளாட்டினம், டார்கெட் ட்ரோன்கள்லாம் வச்சு பார்த்தாங்க இல்லையா? என்ன செஞ்சது, என்ன நடந்தது. அது ஒரு 100, 200, 300 ட்ரோன்கள் கிட்ட அனுப்புறாங்க. 400, 500லாம் இப்போ காமன் ஆயிடுச்சு. எல்லாம் 500, 1000 ட்ரோன்கள் கிட்ட அனுப்புறாங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ் எல்லாமே வீக் ஆயிரும். ஸோ பாம்பர்ஸ் டேக் ஆஃப் ஆகி வருது அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. ட்ரோன்கள், அதுவும் அன்மேன்டு ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் ட்ரோன்களா வருது அப்படிங்கும்போது பாம்பரை தடுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஒரு தடவை பாம்பர் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த டவுனை மறந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் ஓடிட வேண்டியதான். இந்த மாதிரி சேதங்கள் ஏற்பட்டுரும். வார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் இருக்கு. உக்ரைன் மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, இந்த அளவு பீஸ் டீல் அப்படின்னா ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஸோ ஒரு வேலை அது போல ஒரு சினாரியோ நடக்கிறதுக்காக ரஷ்யா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்களா? அது மட்டும் இல்லாம டைம் ஃபார் செர்னிஹிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல அடிபட்டுக்கிட்டு இருக்கு. மேபி ரஷ்யா இந்த செர்னிஹிவ் பகுதியில கால் எடுத்து வச்சு எப்படித்தான் இருக்குன்னு பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு தான். ஸோ பார்ப்பேன். ஏன்னா அடுத்தபடியா அங்க ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த குப்பியான்ஸ்க்ல வந்து பண்ண உக்ரைன் வந்து ஒரு அஃபென்சிவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்களும் சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்களோட வந்திருக்காங்க இல்லையா? என்னதான் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து
குப்பியான்ஸ்க்குள்ள இருந்து வீடியோ போடலனாலும், அவரோட கட்ஸுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, ஒரு தலைவர் போர் நடந்துட்டு இருக்கு. சில 1000 சில 1000 மீட்டர்ஸ் இல்லன்னா எவ்வளோ சொல்றது? ஒரு சில கிலோமீட்டர்ஸ் தான். ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க. ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அவர் நின்னு பேசிட்டு இருக்கும்போது வீடியோல பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்ட்ரைக் நடக்கும். ஸோ அந்த பகுதியில வந்து ஃப்ரண்ட் லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நின்னு வீடியோ போடுறாரு அப்டின்னா, தனி கட்ஸ் வேணும். அதுக்கு வரவேற்பு வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த ஹிட்லர் இது போல செஞ்சார் இல்லையா? ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கும் அது போல கட்ஸ் இருக்கு அப்டிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா களத்திலேயே வந்து விசிட் பண்ணி என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது தெரியணும். இது போல செய்றாங்கன்னா, மோரல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும் உக்ரைனோட வீரர்களுக்கு. அது இருக்க ஒரு விஷயம் தான். இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த குப்பியான்ஸ்க்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான சிட்டி. இப்ப இந்த குப்பியான்ஸ்க்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வீரர்கள கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி ரஷ்யா டிஃபெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இழப்பு தான். இந்த குப்பியான்ஸ்க்க அ ரஷ்யா தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ரீடெயின் பண்ணாலும் இழப்பு தான். அதிகமா வீரர்கள் இங்க டிப்ளாய் பண்றாங்கன்னா. ஏன்னா, அதிகப்படியான வீரர்கள் கண் கொண்டு பார்க்க முடியல. அந்த அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ட்ரோன் வீடியோக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெவியான இழப்புகள் நடந்துட்டு இருக்கு குப்பியான்ஸ்க் பகுதியில. இப்ப என்ன இதுல இருக்கக்கூடிய விஷயம்னா, இப்போ குப்பியான்ஸ்க்லேருந்து ரஷ்யா பின்வாங்குனாங்கன்னா, அது ஒரு மிக முக்கியமான டவுனு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான டவுன் ரஷ்யாக்கு பின்வாங்குறாங்க அப்படிங்கிறது ஓகே தான். ஆனா கர்கீவ் பகுதியில ரஷ்யா விட்டுக் குடுக்குற பகுதி தானே! அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல எவ்ளோ முன்னேறி அது எவ்ளோ தான் தக்க வச்சுக்கிட்டாலும் விட்டுக் குடுத்து போகக்கூடிய ஒரு பகுதி. குப்பியான்ஸ்க்ன்றது. அந்த பகுதியில கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா? இல்ல ரஷ்யா இப்ப ஜாப்ரோசிஷியால ஹுலைபோல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கான். டா டான்பாஸ்ங்கிறது வந்து பண்ண எப்படி இருந்தாலும் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா எடுத்துக்க போறாங்க. உக்ரைன் பின்வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல, இந்த குப்பியான்ஸ்க்க குறி வச்சு பிடிக்கிறதுக்கான காரணங்கள் ஏதாச்சும் இருக்கா? இது போல செய்றாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அவங்களுக்கு வெயிட் வேணும். அட்லீஸ்ட் இதையாவது வேணும். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ட்ரை பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. பேட்டில் ஃபீல்டுங்கிறது ரணகளமாயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த பேச்சுவார்த்தை முடியல அப்படின்னா, கண்டிப்பா எஸ்கலேட் ஆகும். ஹெவியான அட்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இது ஒரு சைட் பார்க்குறோமா? அட்டாக்ஸ் வந்திருக்கா? இப்ப அடுத்தது அதே போல உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ் எஸ்எஸ்யூன்னு சொல்லுவாங்கல்ல, செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் உக்ரைன். ஸோ அவங்க வந்து திரும்பியும் ரஷ்யாவோட காஸ்பியன் சீல இருக்கக்கூடிய ஆயில் ரிக்கு மேல 2வது முறையா அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. லார்ஜ் ரேஞ்ச் ட்ரோன், லாங் ரேஞ்ச் ட்ரோன யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஃபிலனோவ்ஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆயில் புரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சிருந்துக்கிறாங்க. ஸோ இது போல இழப்புகள் அப்படிங்கிறது இரு தரப்புலயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா உக்ரைனால சர்வைவபிலிட்டி இந்த வின்டர்ல ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆயில் இன்னைக்கு எடுக்கிறது 2 நாள் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வியாபாரம் பண்ணாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. "ஏன்பா 2 நாள் கழிச்சு குடுக்குறேன்பா" அப்படிங்கலாம் ரஷ்யாவோட பார்ட்னர்ஸ் குடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஆனா, இல்ல வேற பக்கம் இந்த ஷக்லின் ப்ராஜெக்ட்ல எடுத்து வேற பக்கம் ஏதாவது இந்த பக்கம் கைமாத்தா எடுத்து பண்ணாங்க அப்படின்னாலும் வேலை முடிஞ்சுச்சு. ஆனா, எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் இருக்கே தவிர, அவங்களால சர்வை பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு சூழல் வருதான்னா இல்ல. அதனால எந்த ஒரு இஷ்யூவும் ரஷ்யாக்கு இல்ல. பட் லாங் டெர்ம்ல இது ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய வின்டர், இந்த டிசம்பர், இந்த ஜான்வரி உக்ரைன் மீண்டு வருமா? அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா ஒரு வெல் பிளான்டா தான் இருக்கிறாங்க. ஆனா உக்ரைன் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மொபைலைசேஷன் வீடியோ லோட் ஆயிருக்கும். இன்னும் மொபைலைசேஷன்லாம் ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கு. இதுல என்னன்னா ஒரு ஆள புடிச்சுட்டாங்க. டிசிசி ஆளுங்க வளைச்சு புடிச்சுட்டாங்க. 4, 5 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அந்த ஆளு பயந்துட்டு நிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல பெண்கள், உக்ரைனோட பெண்கள் எல்லாம் வந்து நின்னு, அந்த டிசிசி ஆளுங்கள அடிச்சு புடிச்சு எல்லாம் தொரத்தி விட்டு, அந்த ஆள வந்து பண்ணா தப்பிச்சு விட்டுர்றாங்க. ஸோ இது போல வீடியோக்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. பெண்கள் நம் கண்கள் தான். பெண்கள் இல்லைன்னா கண்டிப்பா ஆண்கள் தான். இந்தோ பரிதாப நிலை தான். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ இது போல பெண்கள் ஆங்காங்கே இருக்கிறதுனால தைரியமா ஆண்கள்னால நடமாட முடியுது உக்ரைன்ல. அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. பெண்கள் இல்லன்னா ஆண்களோட நிலைமை ரொம்ப கஷ்டம் தான். இப்ப மெயினான விஷயத்துக்கு வருவோம். இது போல ஒரு சூழல் யோசிச்சு பாருங்களேன். அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரி ஓகே. பெண்கள் எல்லாம் ரொம்ப சிக்கல்ங்க ஆண்கள்னால. நடக்கவே முடியாது. நிம்மதியா வாழவே முடியாது ஆண்கள்னால உக்ரைன்ல. சரி ஓகே. மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்ப துருக்கி இருக்கிறாங்க இல்லையா? எங்களுக்கு ரொம்ப கவலை அளிக்குதுங்க. இந்த பிரச்சனை இப்போ கருங்கடல்ல எஸ்கலேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்க ரஷ்யா அட்டாக் பண்ணிட்டாங்க. அது என்னதான் வந்து வேற நாட்டோட கொடி இருந்தாலும், எங்களோட கம்பெனிக்கு சொந்தமான ஒரு கப்பலுங்க அது. அது பாருங்க செர்மோஸ்கி போர்ட்ல நின்னுச்சு உக்ரைன்ல. அடி விழுந்தா அது டேமேஜ் ஆயி சேதமாயிருச்சுங்க. ரொம்ப கவலையா இருக்குங்க. இந்த போர் இப்போ ஸ்ப்ரெட் ஆயிருச்சு பாருங்க. கருங்கடல்லலாம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இது போக்குவரத்து கடல் வழி வர்த்தகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, வணிகத்தையே அந்த
ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? அது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படிங்கும்போது துருக்கி தரப்பு வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. அதனால அமைதிய ஒத்துக்குங்கப்பா அப்படிங்கும்போது அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அட்டாக் பண்ணாதீங்கன்னு துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்பட்டது புட்டின் அவர்கள்கிட்ட. ஆல்ரெடி சொன்னாங்க. அக்செப்ட் பண்ணி இருந்தாங்க. கம்முன்னு இருந்துட்டோம்ல. யார் ஆரம்பிச்சு விட்டது? உக்ரைன் தானே ஆரம்பிச்சு விட்டது. அப்புறம் அதுக்கான இத அவங்க தானே ஏத்துக்கணும். ஒண்ணு சீஸ்ஃபயர் போட்டா அது பெர்மனன்ட்டா இருக்கணும். இல்ல அப்டின்னா அது அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு அது திரும்பி திரும்பி சும்மா டைம் பாஸா? அப்டிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது சிக்கல் தான் இப்போதைக்கு உக்ரைன். ரஷ்யா ஒத்துக்கல, சீஸ்ஃபயர் ஒத்துக்கலன்னா, மோசமான சினாரியோ உக்ரைனுக்கு இருக்கும் அப்டிங்கிற மாற்று கருத்து இல்ல. உக்ரைனோட மக்கள் அங்க தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, கேஸ் இல்லன்னு ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் வந்து பின்வாங்கி வேற பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ரஷ்யாவோட விமானப்படை களமிறங்கிரும் அப்படிங்கறதுல ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் களமிறங்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ பாத்தீங்கன்னா வீரியம் அடைய ஆரம்பிச்சிரும். அடிச்சு புடிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது போல. ஸோ அதனால தான் இட்ஸ் டைம் ஃபார் செர்னிகிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்விகள். ஏன்னா பலமொழி தாக்குது. செர்னிகிவ், சுமி, கர்கிவ், லுஹான்ஸ்க். லுஹான்ஸ்க் ஃபுல்லா முன்னாடி வந்துருச்சு. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. கர்கிவ், டொனெஸ்க், அ ஜாப்ரோசியா, கெர்சன் இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடிக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் கிட்ட இப்போதைக்கு ஆளுங்க இல்ல. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி இருக்கும் சூழ்நிலையில செக் தரப்புல நாங்க சத்தியம் பண்ணி குடுத்தோம்ல. அம்மா சத்தியமா குடுத்துருவேன்னு சொன்னோம்ல. ஒரு வழியா டெலிவரி பண்ணிட்டோங்க. 1.8 மில்லியன் அம்யூனிஷன் ரவுண்ட வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு நாங்க சொன்னபடி குடுத்துட்டோம். அப்படிங்கும்போது செக்கோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஃபியாலா அவர்கள் தரப்பினரா இப்ப திருப்பி எலக்ஷன் வந்து ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட் மாதிரி ஜெயிச்சிட்டாரு. ப்ரோ ரஷ்யன் கிடையாது. உக்ரைனுக்கு ஆதரவு இல்லாத ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு இது போல ஆதரவு கிடைக்குமான்றது கேள்விதான். ஆனா பவேல் அவர்கள் செக்கோட பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உக்ரைனுக்கு ஆதரவா தான் இருக்கிறாரு. அங்க உள்கட்சி பூசல், உள்நாட்டு பூசல் இருக்குதான் செய்யும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரியான முடிவுகள் இங்க வரப்போகுதுன்ட்டு. ஆனா முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ, இந்த லார்ஜ் கேலிபர் அம்யூனிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு குடுத்தாச்சு. இந்த வருஷத்துல நாங்க சொன்னத குடுத்துட்டோம். நாங்க அத நினைச்சு பெருமைப்படுறோம் அப்படிங்கிற செக் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா செக்கா எல்லாத்துக்கிட்டயும் வாங்குனாங்க. இப்ப அத செஞ்சுட்டாங்க, டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்தது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ஏங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. காம்ப்ளெக்ஸிட்டியான ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை தான். ஆனா, இது நடந்தே தீரும். பல நபர்கள் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல அவரு தரப்புல. ஆனா, இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிளான் டீல வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பீஸ் ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 13 இன்னைக்கு மீட் பண்ணி பேசிக்கணும். ட்ரம்ப் அவர்கள் பாரிஸ்ல பிளான் இது. ஆனா, ட்ரம்ப் அவர்களால போங்கப்பா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதோட அவர் வரல. மீட்டிங் கேன்சல் ஆயி போச்சு. இந்த மீட்டிங் கேன்சல் ஆனதுனால அவ்வளோதானா முடிஞ்சுச்சா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா யூரோப்பியன் யூனியன் இவங்கலாம் உக்ரைன்லாம் சேர்ந்து சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியனோட உக்ரைன் வந்து இணையிறது. ஜனவரி 1, 2027ல இணையணும். அப்படிங்கிற பண்ண ஒரு டீலும் அதுல இணைக்கப்பட்டதா சொல்றாங்க. இதுக்கு ரஷ்யாக்கு சம்மந்தம் இல்ல. இணைஞ்சுக்குன்னா இப்பவே சேர்த்துக்கங்க அப்படிங்கிற ரஷ்யா சொல்றாங்க. ஓ! யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் தான் சேர்த்திக்க மாட்றாங்க. இது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. இது ஏன் வந்து வேற நாடுகளும் இழுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரின்னா இப்பவே சேர்த்திக்க வேண்டியதானே? இவ்ளோ சேர்த்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் தெரியல. பட் ஆனா இத ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீடியா பேசுறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண ரெடியா இருக்கிறாரு. டான்பாஸ் பகுதியிலிருந்து உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்குனாங்கன்னா, நாட்டோட ஆர்டிகிள் 5 அடிப்படையில எப்படி வேலை செய்யுமோ அது போல செகண்டரி கேரண்டி தர்றதுக்கு அமெரிக்காவோட நாங்க தயார். டான்பாஸ் பகுதியிலிருந்து மட்டும் பின்வாங்கிருங்க. செனட் சபையில வந்து காங்கிரஸ் சபையில நாங்க பேசி எல்லாம் முடிவெடுத்து அதுக்கான வேலைகள் செஞ்சு தர்றோம். ஸோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது போல சொன்னதா சில மீடியாக்கள் தரப்பின் செய்திகள் இருக்கு. ஆனா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா பிளான் பண்ண மீட்டிங் படி பாரிஸ்ல வந்து பார்த்தா நடக்கல. ஸோ ஏதாவது எச்சு கம்மியா பேச மாரி இருக்குமா இருக்கும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டைம் வேஸ்ட் அப்படிங்கும்போது அவர் வரல. அதுக்கு பதிலா 15ஆம் தேதி டிசம்பர் 15 ஜெர்மனி பெர்லின்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு விட்டாஃப் அவர்கள் வராரு. அவர் வந்து பேச போறாரு. பேசுனாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னா ஓகே. இல்லைன்னா அங்கேயே விட்டாஃப் அவர்கள் வராரு அப்படிங்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்ச் இருக்க போறல. சொன்னபடி கேளுங்கப்பா. கேட்டு நடந்துக்க அப்படிங்கும்போது விட்டாஃப் அவர்கள் ஏதாவது பேசி கரெக்ட் பண்றாரான்னு பார்ப்போம். அப்படி இல்ல அப்படின்னா, அது மிக பெருமளவுல சிக்கல்கள், பின்னடைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இந்த அமைதி பேச்சுவார்த்தையில ஒன்ஸ் இவங்க ஒத்துக்கல, உக்ரைன் இவங்கள ஒத்துக்கல. இல்ல அவங்க குடுக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்புடையதா இல்ல அப்படின்னா, இந்த டிசம்பர் 15 நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கும் வேஸ்ட் தான். ஆனா இது எந்த அளவுக்கு முக்கியமான மீட்டிங் தெரியுங்களா? இந்த டிசம்பர் 15 ஜெலன்ஸ்கி அவர்கள் கிளம்பிட்டார் ஜெர்மனிக்கு வர்றதுக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு, ஆயத்தமாயிட்டு இருக்காரு. அதேபோல பிரான்ஸோட சாரி அ பின்லாந்து. பின்லாண்டோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள்.
அமெரிக்காவுக்கு போக வேண்டியது டெக்சாஸ்ல ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. அத கூட கேன்சல் பண்ணிட்டு ஜெர்மனிக்கு வராராமா. அவசர அவசரமா இங்க வந்து உட்காந்து முதல்ல இது என்னன்னு பேசுறாங்க. ஏன்னா உக்ரைன் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஐசியூல அட்மிட் பண்ண மாரி. ஸோ அதனால கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கனால இத பத்தி பேசுவோம் அப்படிங்கிறது போல அவங்க சொந்த நாடு அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப உக்ரைன் மட்டும் தான் அவங்களோட பிரதானமான விஷயமா இருக்கு. ஸோ அதனால அங்க பார்க்கறதுக்காக வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதுலருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அமைதி பேச்சுவார்த்தை. அது சக்சஸ்ஃபுல்லா நடக்க போதா? இல்ல ஃபெயிலியர் ஆக போதா? ரஷ்யா, உக்ரைன் ஒத்து வரல அப்படிங்கும்போது ஹெவியான அட்டாக் மேற்கொள்வாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3ஆம் உலகப் போர நோக்கி இழுத்துட்டு போகாம இந்த பிரச்சனைய இப்பயே பேசி தீர்த்துட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா சிக்கல் தான். அப்படி எதுவும் நடக்காம பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம சேனல ப்ரமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.